இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். வெல்னஸில் சும்மா வந்து ஏதோ வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பிபிஎஸ் படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பணம் பே பண்ண முடியாது. ஆனால் 150 300 மார்க் வச்சுக்கிங்க. அவேர்னஸ் இஸ் இன்க்ரீசிங். ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை. இதுக்கான அவேர்னஸ் நான் டாக்டர் ஆகணும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. +2 மார்க்கை வச்சு டாக்டர் போட்டுக்கிற மாதிரி எதனா டிகிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. அதுக்காக தான் எங்கள் டீம் வந்து இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் முக்கியம். யாருக்கெல்லாம் டாக்டர் ஆகணும் ரிஸ்க் எடுக்காமல், அதுவும் +2 மார்க்கை வச்சு போகிறதுக்கு. பார்க்கலாமா என்ன அப்படின்ட்டு? ஓகே, நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னை அண்ணா நகர் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு தெரியும், நீட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பண்ணி 100% கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பசங்களை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கலன்னா 100% டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட 20 ஸ்டூடெண்ட் பேட்ச் சைஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, நம்ம போயிடலாம். VNYS 2026 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இதெல்லாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஒண்டர்ஃபுல் ஒரு டிகிரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா ஹெல்த்து இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்டிவ் பண்ணணும், முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கணும், ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. யோகா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீட்டு தேவையில்லாத ஒரு படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய BNYS. பட் ஆல் இண்டியா கோட்டாவெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நீட்டு வந்து கொஞ்சம் தேவைப்படுது. இதில் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃபீஸு. படித்து முடிச்சமே டாக்டர் அப்படின்ற டைட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டாக இருக்கக்கூடிய இதுதான். கேரியர் குரோத்தும் வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒன்றுனா என்னன்றதை பார்க்கலாம். வாட் இஸ் BNYS அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சர் தெரப்பி அண்ட் யோகிக் சயின்ஸ். இது எத்தனை வருஷம் சார் படிப்பாங்கன்னா, எப்படி MBBS வந்து 5.5 இயர்ஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் டிகிரி. 4.5 வருஷம் படிக்கணும். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு இது. என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா, நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய பேர் அலோபதி மெடிசன் வந்து போட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வருது, சரியாகலை, இமிடியேட்டாக க்யூர் ஆகுதே தவிர லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூரபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப நேச்சுரல் வந்து நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. மாடர்ன் மெடிக்கல் பேசிக்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டா? இது வந்து அண்டர் ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்லாம் வந்து இருக்கு. இந்த டாக்டர் டிகிரி வித்தவுட் எக்ஸ்ட்ரீம் காம்படிஷனே கிடையாது இதுக்கு ஆக்சுவலாக. ரைட்டா? Unlike MBBS, BNYS offer a more accessible path to the doctor title. டாக்டர் டைட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு கூலாக ஜாலியாக ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா BNYS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் அப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னப்பா இருக்குது அப்படின்றவங்க சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. போஸ்ட் கோவிட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிமாண்ட் பார் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே பாதுகாக்கப்பட விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றது இன்றைக்கி தேவையாக இருக்குது. யோகா அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி பூமிங் குளோபலி. கவர்மெண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஆயுஷ் எக்ஸ்பான்ஷனுக்கு. ரைட்டாக நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் கவர்மெண்ட் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸு ரீஃபண்ட் பண்ணுறோம். என் பொண்ணை எப்படி டாக்டர் ஆக்குறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது. என் பொண்ணை தனியாக யாரும் கவனிக்கவும் மாட்டுறாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எல்லாம் என் பொண்ணை நினைச்சுதான். அவ்வளவுதானா? அதான் ஆர்ஜிஆர் அகாடமி இருக்குல்ல. 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒன் பேட்ச்க்கு. 16 மென்டார் சப்போர்ட் பண்ணுவாங்க. மார்னிங் 6 to நைட் 10:30 வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். நான் அங்கே தான் படித்தேன். கவர்மெண்ட் சீட் எடுத்து டாக்டர் ஆயிட்டேன். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? நீங்களும் ஜாயின் பண்ணி டாக்டர் ஆகுங்க. இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. அட்மிஷன் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு தேவையில்லை. +2 மார்க்கை வச்சே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஆயுஷ் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தனியாக கொடுப்பாங்க. நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். நீட் ரிக்வயர்டு, ஆல் இண்டியா கோட்டா வேணும், டீம்டு யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயுஷ் கோர்சஸ் போகணும் அப்படின்றப்ப நிறைய ஸ்டேட்டில் வந்து நீட்டை வச்சு எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட்டு +2 மார்க்ஸ் வச்சு நம்ம போயிடலாம். தமிழ்நாட்டில் வந்து +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து போடுவாங்க பேஸ்ட் ஆன் நம்மளுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி. ரைட்டா? கோட்டா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. மேனேஜ்மெண்ட் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்குது. அதுவும் அண்ணா நகரில் 60 சீட்டோட இந்த யோக சயின்ஸ்
வந்து செயல்பட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. பட் 2200க்கும் மேற்பட்ட சீட்டு ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம வாங்க முடியும். ஈஸியாக நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 12th நம்ம ஏற்கனவே சொன்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 50% ஜென்ரல் கேட்டகரி. இதுவே SC ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், 17 வயசு வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயர் 31 டிசம்பர் என்னைக்கு வருதோ, இப்போ 2026 31 டிசம்பரில் 17 வயசு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகணும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கோர்ஸில் என்ன சார் படிப்பாங்க அப்படின்னா, கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் வந்து அனாட்டமி பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி எப்படி வந்து MBBS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் படிக்கிறாங்களோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை பற்றியான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அனாட்டமி பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக சொல்லிக் கொடுக்கப்படுது. 3rd and 4th இயரை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யோகா தெராப்பி, இந்த நேச்சுரோதெராப்பி, இந்த நியூட்ரிஷன் சம்மந்தமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி இட்ஸ் கன்வெர்ட் இன்டு டிசீசஸ் அப்படின்றாங்க. ஏ விட்டமின் கம்மியாக இருக்கிறப்ப, பி விட்டமின் கம்மியாக இருக்கிறப்ப, டி விட்டமின் கம்மியாக இருக்கிறப்ப, அப்போ சில குறைபாடுகள் ஏற்படுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அது டெஃபிஷியன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசீஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அதுக்கு தேவையான நம்ம நியூட்ரிஷன் கரெக்டாக எடுக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பிரமிடை யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. இன்டர்ன்ஷிப் வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன், ஹேண்ட்ஸ் ஆன் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா இன்டர்ன்ஷிப்பில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரைட், இதில் டாப் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதை தவிர வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. டாப் இன்ஸ்டியூஷன் என்னன்றதை நீங்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணி போட்டுக்குங்க. சீட்டு வந்து கிட்டத்தட்ட 2200 சீட் இருக்குது. 20 காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஸ்டேட்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. ஓகே, ஃபீஸ் எடுக்கிறப்ப ஒரு 2-3 lakhsக்குள்ளே நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கோட்டா சீட்ஸில் வரும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறப்ப நம்மளுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கணும். கெரியர் ஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆயுஷில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக போகலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிளினிக்ஸில் இன்றைக்கி வந்து ரொம்பவே நியூட்ரிஷன் தென் யோகாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக வச்சுட்டு இருக்காங்க. வெல்னஸ் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஃபிட்னஸ் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. கார்பரேட் ஹெல்த் செக்டர் நம்ம பார்க்கலாம். தென் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே நல்லாவே அருமையாக இருக்குது. பிளான் பண்ணுங்க. இதில் சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs பெர் இயர்ல இருந்து ஒரு 6-7 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஒரு சீனியர் லெவலில் வரப்போ ஒரு 10 lakhs வரைக்கும் பெர் ஆனம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யுது. எந்த இது இருந்தாலும் நம்ம எப்படி அந்த கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு அதில் சிறப்பான விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய சேலரி பேக்கேஜஸ் வந்து இருக்கும். ரைட்டா? தென் லீகலி அலௌடாக நம்ம டாக்டர் போட்டுக்கிறதுக்கு எஸ், BNYS கிராஜுவேட்ஸ் ஆர் லீகலி என்டைட்டில் டு யூஸ் த டாக்டர் ப்ரிஃபிக்ஸ் இன் இந்தியா அண்டர் ஆயுஷ் ரெகுலேஷன்ஸ். அதனால அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. எனக்கு டாக்டர் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை வந்து பண்ணலாம். வாட் BNYS டாக்டர் கேன் ப்ராக்டிஸ் நேச்சுரோபதி, தென் யோகா தெராப்பி, தென் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மெடிசன். இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அலோபதி மெடிசனை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லை. ரைட்டா? நீட்டு தேவையில்லை. பட் நீட்டு தேவை இருந்தால் ஆல் இண்டியாவில் கோட்டா தென் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். வெல்னஸில் சும்மா வந்து ஏதோ வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இது படிச்சுன்னு யூஸ் இருக்காது. தென் MBBS படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பணம் பே பண்ண முடியாது. ஆனால் 150-300 மார்க் வச்சுருக்கேன். ஆனால் அதில் 25-50 லட்சம்லாம் போட முடியாதுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறதுக்கு. வாண்ட் லவ் காஸ்ட் மெடிக்கல் டிகிரி அப்படின்றவங்களுக்கும் இது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். தென் BNS is equal to low risk plus high opportunity. காம்படிஷன் லெஸ்ஸு ப்ளஸ் வந்து க்ரோத். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி, யோகா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வளர்ந்துட்டு இருக்கு. அஃபோர்டபுள் மெடிக்கல் டிகிரி, அதனால நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆக்டிவ் ஏர்லி அவேர்னஸ் இஸ் இன்க்ரீசிங். ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை. இதுக்கான அவேர்னஸ் இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற நமக்கு தெரியாமல் இருக்கும். ரைட்டா? இதில் RGR அகாடமியை நீங்கள் என்ன பண்ணுவோம், ரியல் மெடிக்கல் சம்மந்தமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் கொடுங்க கவுன்சிலிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா. ஓகேவா? என்கிட்ட பேசணுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.